ஹalleluya. ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒரு கள்ள தீர்க்கதரிசி அல்ல, அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் பல ரூபத்தில் வரலாம், பலவிதமான ஸ்டைலில் வரலாம். அப்போ அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறாங்களாம், அநேகர் என்ன செய்கிறாங்களாம், வஞ்சிக்கிறார்களாம். இன்றைக்கி அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறீங்களா? எந்த தீர்க்கதரிசிகளையும் நம்பாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவர் சகலத்தையும் நன்மையாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லாவே நடக்கும், எல்லாவித நன்மைகளும் நீங்கள் பெற்று வாழ்வீங்க. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வஞ்சிக்கப்படாதுங்க.